ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26க்கான போட்டித் தேர்விற்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறவும். சரி, இந்த வகுப்பில் அதாவது இந்த பிஜிடிஆர்பியில் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி மார்க் என்பது மிக முக்கியமானது ஒன்று. சரி, அந்த வகையில் இப்போ இதை நம்ம 10th புக்கை நீங்கள் பேஸ் பண்ணி படித்தாலே இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி என்ன ஒரு 40 மினிமம் 40 மார்க் வாங்கிடலாம். முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட அதனுடைய வினாக்களை நாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஈஸியான மார்க்கை இதை வாங்கிடலாம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு குறைவான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதிகமான நேரங்களை உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கொஷின்ஸை டிஆர்பி பிஇஓ ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எதில் நடந்தது அப்படின்னாக்கா டிஆர்பி பிஇஓவில் 2023 நடந்தது. அதில் கேட்கப்பட்ட வினா தான் ஃபஸ்ட்டு வினா. அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி இந்த அகர வரிசைப்படி நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னாக்கா அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துவதற்கு சொற்களின் முதல் எழுத்துக்களை பார்க்க வேண்டும். அப்போ சொற்களின் முதல் எழுத்துக்கள் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சொற்களுடைய முதல் எழுத்துக்களை பார்க்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாமே எதனுடைய பேஸ் பண்ணியிருதுனாக்கா நான் என்ற எழுத்து தான் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதை இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்கள் பாருங்கள். இந்த தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையில் நம்ம பார்க்கணும். எதனாக்கா இப்போ அ ஆ இ ஈ உ ஊ இந்த வரிசையில் தான் பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா முதல் எழுத்து கா அப்படின்னாக்கா அடுத்த எழுத்துனா வரும் கா. இப்போது அடுத்த எழுத்து பார்த்தோன்னா கி, அதுக்கு அடுத்த எழுத்துனா கி. இந்த வரிசையில் தான் நம்ம அகர வரிசைப்படுத்தணும். அப்போது கொடுக்கப்பட்ட அந்த எழுத்தில் அந்த நா தான் அந்த வரிசை வருது. அந்த நாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எழுத்து நா, அதுக்கப்புறம் நா, நீ, அப்புறம் நீ, நூ, நூ, நே, நேன்னு வருது பாருங்கள். அப்போது இந்த கொஷின்ஸ் பிரகாரம் பார்த்தோன்னாக்கா முதலில் நா என்ற எழுத்து தான் தொடங்கும். அப்போ இதில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு நா என்ற வார்த்தை எதில் இருக்குது அப்படின்னாக்கா பி ஆப்ஷனில் இருக்குது, அடுத்தது டி ஆப்ஷனில் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. சரி, அப்போ இந்த 2 ஆப்ஷன்லேயும் எது கரெக்ட் அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த வார்த்தையை பார்க்கணும். அடுத்த வார்த்தை என்ன வருது பாருங்கள், இங்கே நெருதல்னு வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நைடதம். இந்த 2 வார்த்தையில் எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அப்போ ஃபஸ்ட்டு நேவா இல்லை நையா அப்படின்னாக்கா முதல் எழுத்து என்னது நேதான். அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். நறுவி, நெருதல், நேமி, நைடதம், நோதல், இதுதான் சரியான ஆன்சர். சரி, சப்போஸ் இதிலே ரெண்டுமே நானாக வருது. இப்போ இந்த நறுவி வார்த்தை வந்துடுச்சு நான்ட்டு, இதுக்கு அடுத்த வார்த்தையும் நால ஆரம்பிச்சுனாக்கா என்ன செய்யுது அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். எல்லாமே நான் இருக்குனாக்கா அப்போ என்ன செய்யணுனாக்கா அந்த ஒரு வார்த்தையில் 2வது எழுத்தை பார்க்கணும். இங்கே இப்போ 2வது எழுத்துனாக்கா ரூ, இங்கே இருக்குது ரூ. இந்த வார்த்தையை நீங்கள் அந்த அகர வரிசைப்படி பார்க்கணும். புரியுதுங்களா? சரி, அப்போது இந்த கொஷின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். இதுக்கான விளக்கம் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். சரி நண்பர்களே, இது மாதிரி இந்த ப்ரீவியஸ் 5 செட்டு கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 150 கொஷின்ஸுக்கும் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஆர்பி பிஇஓ, அதே போல் யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி, அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கப்பட்ட 2 செட்டு, மொத்தம் 5 செட்டுக்கான கொஷின்ஸு வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை தேவைப்படும் ஆசிரியர்கள் ₹99 இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே பண்ணி இதை பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.